வணக்கம். எக்ஸென்ட்ரிக் போரிங் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். எக்ஸென்ட்ரிக் மையம் மற்றும் வட்டத்தை குறிக்கவும். எக்ஸென்ட்ரிக் வட்டத்தை ட்ரூ செய்யவும். எக்ஸென்ட்ரிக் மையத்தில் ஒரு துளை துளைக்கவும். எக்ஸென்ட்ரிக் துளையை துளை செய்யவும். எக்ஸென்ட்ரிக் துளையை ரீம் செய்யவும். போரிங் துளையை ஷாம்பர் செய்யவும். இந்த பயிற்சிக்கான கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவைகள் பின்வருமாறு: லேத், 4-jaw chuck, chuck key, tool post key, cutting tools, vernier caliper, steel rule, universal surface gauge, marking media, vernier wire gauge, V-block with clamps, center drill, center punch, dot punch, ball peen hammer, diameter 8 mm drill bit, diameter 12 mm drill bit, diameter 16 mm drill bit, boring bar, reamer. வெவ்வேறு விட்டங்களை வெவ்வேறு அச்சுகளில் திருப்பினால் அது எக்ஸென்ட்ரிக் திருப்பம் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் எக்ஸென்ட்ரிக் போரிங் என்பது எக்ஸென்ட்ரிக் துளைகளை பெரிதாக்குவது அல்லது உருவாக்கும் ஒரு செயல்முறையாகும். இதற்காக அச்சுப்பணிப்பகுதியின் மைய அச்சில் இருந்து வளைக்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் மூலம் எக்ஸென்ட்ரிக் போரிங்கை எவ்வாறு செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். வெர்னியர் கேலிபர் மற்றும் ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். ஒரு சக் கீயின் உதவியுடன் ஒரு சுயாதீனமான 4-jaw சக்கில் வேலையை ஏற்றவும். சக்கிற்கு வெளியே அதிகபட்ச நீளத்தை வைத்து மேற்பரப்பு அளவை பயன்படுத்தி வேலையின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கவும். எதிர்கொள்ளும் கருவியை அமைத்து ஒரு முனையை எதிர்கொள்ளுங்கள். வலதுபுறம் திருப்பும் கருவியை அமைத்து 80 mm விட்டத்தை அதிகபட்ச நீளமாக மாற்றிவிடவும். ஒர்க்பீஸை அவிழ்த்து அதை தலைகீழாக மாற்றுவதன் மூலம் மீண்டும் கிளாம்ப் செய்து பணிப்பகுதியின் உண்மைத்தன்மையை மீண்டும் சரிபார்க்கவும். $25 mm மொத்த நீளத்தை பராமரிக்க எதிர்கொள்ளும் கருவியை அமைத்து மறுமுனையை எதிர்கொள்ளவும். ஷாம்பரிங் கருவியை அமைத்து முடிவை 1.5 x 45 டிகிரியாக அமைக்கவும். சக்கிலிருந்து வேலையை அகற்று. ஃபினிஷ் திரும்பிய கம்பியை வி பிளாக்கில் கவ்விகளின் உதவியுடன் இறுக்கவும். பணிப்பகுதியின் இருமுனைகளிலும் குறியிடும் ஊடகத்தை பயன்படுத்தவும். பணிப்பொருளின் மையத்தை கண்டறிய உயர அளவீட்டை நீளமாக சரி செய்யவும். ஸ்கிரைப் மற்றும் 2 இறுதி முகங்களிலும் வேலைப்பகுதியின் செறிவான மையத்தை குறிக்கவும்.
தற்போதுள்ள ரீடிங்கில் 20 மில்லிமீட்டர் சேர்த்து எக்ஸென்ட்ரிக் மையத்தை கண்டறிய உயர அளவை சரி செய்யவும். ஸ்கிரைப் செய்து 2 இறுதி முகங்களிலும் பணிப்பகுதியின் எக்ஸென்ட்ரிக் மையத்தை குறிக்கவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் சுத்தியலை பயன்படுத்தி செறிவு மற்றும் எக்ஸென்ட்ரிக் மையங்களை சாட்சி குறிக்கவும். எக்ஸென்ட்ரிக் அமைப்பிற்கான வகுப்பியை பயன்படுத்தி விசித்திரமான மையத்தை மையப்புள்ளியாக கொண்டு 20 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட வழிகாட்டி வட்டத்தை ஸ்கிரைப் செய்யவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் சுத்தியலை பயன்படுத்தி வழிகாட்டி வட்டத்தை சாட்சி குறிக்கவும். திரும்பிய விட்டத்தில் 4 ஜா இண்டிபெண்டன்ட் சக்கில் வேலையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஜாக்களை பொறுத்து மையக்கோடுகள் மையமாக இருக்கும் வகையில் ஜாக்களில் பணிப்பகுதியை நிலைநிறுத்தவும். சக்கின் வெளியே துடைத்த முகத்தை வைத்திருங்கள். யுனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜை பயன்படுத்தி லேத் சென்டருக்கு ஏற்ப செறிவு மையம் உண்மை. ஒரு ஜாவை திறந்து எதிர் ஜாவை இறுக்குங்கள். இதனால் வேலையின் மையம் நகரும். லேத் மையத்துடன் விசித்திரமான மையம் வரும் வரை செயல்பாட்டை மீண்டும் செய்யவும். மேற்பரப்பு அளவீட்டின் உதவியுடன் 20 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட எக்ஸென்ட்ரிக் வட்டத்தின் குறிப்புடன் பணிப்பகுதியின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கவும். துளைக்கப்பட வேண்டிய விசித்திரமான மையத்தை மையத் துளையிடவும். எட்டு மில்லிமீட்டர் 12 மில்லிமீட்டர் மற்றும் 16 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட 3 பயிற்சிகளை பயன்படுத்தி படிகளில் துளைக்கவும். டூல் போஸ்டுக்கு போரிங் பார் அமைக்கவும். டயாவை துளைத்து பெரிதாக்கவும். டயாவிற்கு 16 மில்லிமீட்டர் துளை 25.1 மில்லிமீட்டர்.
டயாவை அமைக்கவும். டெயில் ஸ்டாக்கிற்கு 25.4 மில்லிமீட்டர் ரீமர். ரீமிங்கிற்கு குறைந்த வேகத்தை பயன்படுத்தவும். டயாவிற்கு ஓட்டை ரீம் 25.4 H7 பொருத்தம். 25.4 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட துளைக்கு போரிங் பார் அல்லது வி கருவியை அமைக்கவும். துளையின் இரு முனைகளையும் ஷாம்ஃபர் செய்யவும். பனிப்பகுதியை அவிழ்த்து பார்வைக்கு ஆய்வு செய்யவும். ஒரு மென்மையான கோப்பை பயன்படுத்தி பனிப்பகுதியை நீக்கவும். வெர்னியர் கேலிபர்களை பயன்படுத்தி 80 மில்லிமீட்டர் முதல் 25 மில்லிமீட்டர் நீளம் வரை விட்டத்தை அளந்து உறுதி செய்யவும். வெர்னியர் காலிபர்களை பயன்படுத்தி 25.4 மில்லிமீட்டர் உள்ள விட்டத்தை அளந்து உறுதி செய்யவும். ஒரு மெல்லிய கோட் எண்ணெயை வேலை துண்டில் தடவி மேலும் ஆய்வுக்காக பாதுகாக்கவும். மறுபரிசீலனை செய்ய நாம் கற்றுக்கொண்டவை: எக்ஸென்ட்ரிக் மையம் மற்றும் வட்டத்தை குறிக்கவும். எக்ஸென்ட்ரிக் வட்டத்தை ட்ரூ செய்யவும். எக்ஸென்ட்ரிக் மையத்தில் ஒரு துளை துளைக்கவும். எக்ஸென்ட்ரிக் துளையை துளை செய்யவும். எக்ஸென்ட்ரிக் துளையை ரீம் செய்யவும். போரிங் துளையை ஷாம்ஃபர் செய்யவும். எனவே எக்ஸென்ட்ரிக் போரிங் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.